Okay, chemical kinetics, plus 2 CBSE Chemistry, one shot revision class. ஃபுல்லா ஒரு ரிவிஷன் ஒரே சாப்டர். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணிட்டோம். ஃபுல்லா ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நான் வந்து அதை ட்ரிக்ஸ் மாதிரியே பண்ணிடுறேன். ஸோ அதோட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரிக் ஒன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாப்டர் எதை பற்றி சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல, தெர்மோடைனமிக்ஸ் வந்து thermodynamics talks about the feasibility of a reaction. Feasibility-னா என்னது? feasibility அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்குமா நடக்காதா? டெல்டா ஜியோட வேல்யூ வச்சுட்டு டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் வில் பி ஸ்பான்டேனியஸ். அண்ட் தென் டெல்டா ஜி பாசிட்டிவா இருந்தா the reaction will be non-spontaneous. And then delta G is equal to 0 or the reaction will be equilibrium. So thermodynamics எதை பத்தி சொல்லுது அப்படின்னா feasibility of the reaction பத்தி சொல்லுது thermodynamics. Similarly வந்து chemical equilibrium வந்து chemical equilibrium chapter வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா A gives product அப்படின்னா A வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு B-யா கன்வெர்ட் ஆகுது, how much A is converted into B, how much A is converted into B அப்படிங்கிறத யார் சொல்றா? கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர் சொல்லுது. பட் கெமிக்கல் கைனடிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்டா நடக்கும்னு சொல்லுது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து how fast it will take, how fast a chemical reaction takes place. இது யார் சொல்றா அப்படின்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம், சாரி கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ன்றது அந்த கைனடிக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து எதுல இருந்து வந்துச்சுன்னா கைனசிஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. கைனசிஸ்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுது இல்லை பேக்வேர்ட்ல மூவ் ஆகுதுன்னா அது என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்றத எந்த சாப்டர் வச்சு படிப்போம் அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் வச்சு தான் படிப்போம். ஸோ ஹவு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ஹவு ஃபாஸ்ட் ஒரு ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட், ஹவு ஃபாஸ்ட் நம்ம ஃபுட்டுலாம் வைக்கிறோம்ல, நம்ம ஃபுட்டுலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளில வச்சிட்டோம்னா அது என்ன ஆகும்? கெட்டு போயிடும்ல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கெட்டு போகும் அப்படின்னு நான் படிச்சுன்னா அது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ். அதே மாதிரி ரஸ்டிங் ஆஃப் அயன் இருக்குல்ல, ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து ரொம்ப லேட்டாக நடக்கும். நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து நைட் வச்சிங்கன்னா காலைல கெட்டு போயிடும். ஆனால் ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் வெளியே கேட் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ரஸ்ட் ஆகும். அது ஸ்லோவாக நடக்கும் ரியாக்ஷன். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது ரியாக்ஷன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஸ்லோவாக நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஸ்லோ ரியாக்ஷன் எப்படி ஃபாஸ்ட் ரியாக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ரியாக்ஷன்ல வந்து என்னென்ன டைப்லாம் இருக்கு, என்னென்ன ஆர்டர்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்க போறோம்னா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்தா நம்ம படிக்க போறோம். புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் எதை பத்தி டீல் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி தான் டீல் பண்ணுது. ஸோ இட் டீல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இட் டீல்ஸ் வித் the speed of the reaction. Deals with the speed of the reaction. So speed எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, A gives B. இதுல வந்து நீங்க இந்த A வந்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போட்டீங்கன்னா இதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் பின்னு போட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி. ஆக்சுவலா இனிஷியலா வந்து ஏ வந்து மட்டும்தான் இருக்கும், பிஏ இருக்காது. ஏ வந்து இனிஷியலா ஏ இவ்வளவு மோல்ஸ் இருக்கு, பி இருக்காது. ஆஃப்டர் சம்டைம் வந்து பி இனிஷியலா 0வா இருக்கும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஏ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏவோட கான்சென்ட்ரேஷன் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பண்ணா கழிச்சு 90 ஆகும், இது 10 ஆகும். இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஆஃப்டர் சம் டைம் இது வந்து 80 ஆகும், இது வந்து என்ன ஆகும் 20 ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ இது வந்து கான்சென்ட்ரேஷன் 1, கான்சென்ட்ரேஷன் 2, கான்சென்ட்ரேஷன் 1, கான்சென்ட்ரேஷன் 2, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது இந்த சைடு. இந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது.
ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிட்டே வரும். ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு C3 மைனஸ் C2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் டைம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் 100 இருக்குல்ல, 100ல இருந்து 90 வரதுக்கு ஒரு டைம் 10 மினிட்ஸ் ஆகுது. 90ல இருந்து அடுத்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ உங்களோட டோட்டல் டைம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க 0 டைம், அப்புறம் 10 மினிட்ஸ், அப்புறம் 15 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் அப்புறம் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு 15 மினிட்ஸ். அப்ப சேஞ்ச் இன் டைம் என்னது? T2 மைனஸ் T3 மைனஸ் T2. T3 மைனஸ் C2 கான்சன்ட்ரேஷனுக்கு டிவைடட் பை T3 மைனஸ் T2. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி சொல்லுது. ஸ்பீடுக்கு இன்னொரு பேரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். தட் இஸ் டைம் டேக்கன். சேஞ்ச் இன் டைம். ஸோ ரேட்டோட ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இது எப்படி சொல்லணும்? ஆர்னு சொல்லணும். இதுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். இதான் ஃபார்முலா ஃபார் finding the rate of the reaction. Change in concentration by time taken is called as the rate of the reaction. So R is equal to, நான் இது பாருங்க, இதை வந்து என்ன செய்யறேன்? டெல்டா சின்னு எழுத போறேன். ஏன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டெல்டா சி. இது வந்து என்னது? சேஞ்ச் இன் டைம். ஸோ டெல்டா டி. ஸோ எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிப்பீங்கன்னா, இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். This is the formula to find the rate of the reaction. Rate of the reaction is equal to change in concentration by change in time. Okay, next வந்து ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எப்படிலாம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ட்ரிக் 1. ஸோ நான் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போறேன். ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ தே ஆர், நான் வந்து இந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்னு வச்சுக்கிறேன். சில ரியாக்ஷன்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்னா இந்த சேஞ்ச் இன் டைமே இருக்காது, டக்குன்னு நடந்துடும். C3லேருந்து C2 மாறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் அப்படின்னா டெல்டா டியே இருக்காது, சேஞ்ச் இன் டைமே இருக்காது. அதே டைம் கிட்டத்தட்ட அதே டைம்ல சேஞ்ச் ஆயிடும். சேம் டைம், ஆல்மோஸ்ட் சேம் டைம். அப்போ டெல்டா டி வந்து டர்ன்ஸ் டு 0. இன் டைம் இன்டர்வல் நடக்குது, அது பர்டிகுலர் டைம் நடக்கிற மாதிரி நடக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இங்க டெல்டா டி வில் பி வெரி ஸ்மால். டெல்டா டி வில் பி வெரி ஸ்மால். ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். ரியாக்ஷன் ரேட் வந்து எப்படி இருக்குன்னா, ரியாக்ஷன் வந்து ரேட் வந்து வெரி ஹை, வெரி வெரி ஃபாஸ்ட். டெல்டா டி டர்ன்ஸ் டு 0 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து வெரி ஹை, ரேட் வில் பி வெரி ஹை. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, அயனிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட். அயனிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து NaCl பிளஸ் AgNO3. இந்த ரியாக்ஷன்ல வந்து எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா, AgCl பிளஸ் NaNO3 வரும். NaNO3. இந்த ரியாக்ஷன்ல வந்து எனக்கு AgCl precipitate கிடைக்கும். பட் இந்த ரியாக்ஷன் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு நீங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஸ்டடி பண்றது கஷ்டம். ஃபாஸ்ட் ரியாக்ஷனை ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபாஸ்ட் ரியாக்ஷனை நீங்க ஸ்டடி பண்ண முடியாது. நம்பர் 2 வந்து இன்னொரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் நான் சொல்றேன், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்ஷன் தான். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்க எவ்வளோ டைம் ஆகும்னா 10⁻⁻12 செகண்ட்ஸ்ல இருந்து 10⁻⁻16 செகண்ட்ஸ்லயே இந்த ரியாக்ஷன் நடந்துடும். வெரி வெரி ஸ்மால் டைம். பாருங்க, இந்த ஸ்மால் டைம், ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைம், அதுலேயே இந்த ரியாக்ஷன் நடந்துடும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் அ ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இதோட ரேட்டை நம்ம we cannot measure accurately. Rate of these reactions cannot be measured accurately. Rate of these reactions cannot be measured accurately. Cannot be measured accurately. So such a reaction is called as a fast reaction. Is called as a fast reaction. Next on the slow reactions.
ஸ்லோ ரியாக்ஷன். ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து டெல்டா டி ரொம்ப லார்ஜ், ரொம்ப ஸ்லோவா நடக்கும். சேஞ்ச் இன் டைம் வெரி லார்ஜ். 1 இயர் ஆகுது ரஸ்டிங் ஆஃப் அயன், 1 இயர் ஆகுது. டைம் இஸ் வெரி லார்ஜ்ல. ஸோ டெல்டா டி வில் பி வெரி லார்ஜ். அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வில் பி வெரி ஸ்லோ. ரேட் வில் பி வெரி ஸ்லோ. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்றேன், ரஸ்டிங் ஆஃப் அயன். Rusting of iron is the example of this type of reactions. இந்த மாதிரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம ரேட் மெஷர் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கும் மெஷர் பண்ண முடியாது, ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ ரேட் cannot be determined. எதுக்கும் rate cannot be determined, cannot be measured accurately. ரொம்ப ஃபாஸ்டா நடந்தாலும் ரேட் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்லோவா நடந்தாலும் ரேட் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சில ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அது வந்து மாடரேட் ரேட் உள்ள ரியாக்ஷன்ஸ். மாடரேட்டா நடக்கும், ஸ்லோவாகவும் நடக்காது, ஃபாஸ்டாகவும் நடக்காது. So they are called as moderate reactions. So they are not very slow, they are not very fast. So yeah. So time here the time period is not too small and time period is not too large. Time period na nadakra time. So time period in period is not period is not too large or too small or too large. டைம் பீரியட் வந்து ஃபாஸ்டாகவும் இருக்காது, ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் வந்து ஒரு ஆவரேஜ் ரியாக்ஷன், தட் இஸ் மாடரேட் ரியாக்ஷன். திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் an ஆவரேஜ் இல்லைன்னா மாடரேட் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி ரியாக்ஷனோட ரேட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து H2O2 கன்வெர்ட் ஆகிறது. H2O2 எப்படி கன்வெர்ட் ஆகும்னா H2 அண்ட் H2O அண்ட் O2ன்னு கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ஒரு மாடரேட் ரியாக்ஷன். யூஸ்வலாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்கணும்ல, அதெல்லாம் மாடரேட் ஸ்பீட் உள்ள ரியாக்ஷன் தான். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், ப்ரெசன்ட் டே லைஃப்ல ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், இதெல்லாமே வந்து ஒரு மாடரேட் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மாடரேட் ரியாக்ஷனுக்கு நீங்க வந்து ரேட் வந்து கண்டுபிடிக்கலாம். ரேட் கேன் பி மெஷர்டுங்க. ரேட் கேன் பி மெஷர்ட் accurately. Rate can be measured accurately. Okay, trick number 2. So rate of reaction oda expression நம்ம எழுத போறோம். Rate of a reaction. For example வந்து ஒரு reaction இருக்கு, reactant is converted into product. இது ஒரு reaction. And then நான் சொன்ன R வந்து reactantல, so அதோட concentration decrease ஆயிட்டே வரும். அது இது disappear ஆயிட்டே வரும், இது disappear ஆயிட்டே வரும், அது appear ஆயிட்டே வரும். இது வந்து appear ஆயிட்டே வரும், அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும், இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வரும். As the reactant concentration decreases, product concentration will increase. Okay, so rate வந்து என்ன அப்படின்னா speed of the reaction, rate of the reaction அப்படிங்கிறது எதை நீங்க மெஷர் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்னா எவ்வளோ வேகமா இந்த ஆர் குறையுது, எவ்வளோ வேகமா இந்த ஆர் குறையுது, that is rate of disappearance of R. எவ்வளோ வேகமா ஆர் குறையுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது நீங்க கண்டுபிடிச்சாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லைன்னா rate of appearance of P. Either rate of disappearance of R கண்டுபிடிக்கணும், இல்ல rate of appearance of P. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அர்த்தம்,
ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். ஒண்ணு எவ்வளவு வேகமா R குறையுது, இல்ல எவ்வளவு வேகமா P வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? சோ ரேட் வந்து கவனிங்க, எவ்வளவு வேகமா இதான் எவ்வளவு வேகமா R உடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. இது கண்டுபிடிச்சீங்கனால ரேட் கண்டுபிடிச்சீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு வேகமா P யோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னா பிளஸ். பிளஸ் போட வேணாம். பிளஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. மைனஸ் போடலனால. சோ இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இனிஷியல் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். பேசிக் ஃபார்முலா இதான். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கலா இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா கவனிங்க. நான் சொன்னேன் இப்போ ஒரு ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா நம்ம சொன்னோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க எவ்வளோ வேகமா ஆர் உடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ரேட் நீங்க கண்டுபிடிச்சீங்க அர்த்தம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ வேகமா எவ்வளோ ஸ்பீடா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாலே நீங்க ரேட் கண்டுபிடிச்சிங்க அர்த்தம். இதை கிராஃபிக்கலா சொல்ல முடியுமா அப்படின்னா கிராஃபிக்கலா சொல்ல முடியும். எப்படின்னா நீங்க ஒரு கிராஃப்ல ஒரு சைட்ல வந்து டைம் எடுத்துட்டீங்க அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொரு சைட்ல வந்து ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் மட்டும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அதை மட்டும் எடுத்துட்டீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அதை எடுத்துட்டீங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் as the time increases concentration of the reactant என்ன ஆகும்? as the time increases concentration of the reactant என்ன ஆகும்? decrease ஆகும். ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ as the time increases ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கு ஆரம்பத்துல தான் அதோட வேல்யூ. பட் as the time increases it decreases concentration of the reactant என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் decreases as time increases. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது. இதே மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கும் கிராஃப் வரையலாம். டைம் அண்ட் தென் இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட் இருந்தா ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா ப்ராடக்டே இருக்காது. கவனிங்க எல்லாரும், இனிஷியலா ப்ராடக்டே இருக்காது. ஆனா டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னன்னா ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். இதான் வந்து as the time increases how product increases. ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து as the time increases how reactant ஓட concentration decreases. இந்த ரெண்டு கிராஃபும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ட்ரிக் நம்பர் 3 என்ன அப்படின்னா நம்ம ரேட்டோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இதுலயே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா அட் a particular time. So instantaneous rate na rate at a particular time. Instantaneous rate of a reaction. So இதுக்கும் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை ஆர் இன்ஸ்டன்டேனியஸ்னு எழுதலாம், இல்லை ஆர்னே எழுதலாம். ஆர்னே எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம். ஏன்னா இப்படிதான் நம்ம இனிமேல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத போறோம். எவ்வளோ ஃபாஸ்டான்றதை நான் என்ன பண்ணலாம், டி பை டிடின்னு எதுனா கவனிங்க, டி பை டிடின்னு எதுனா இன்ஸ்டன்டேனியஸ் அட் பர்டிகுலர் டைம்னா நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும், டி பை டிடி. எவ்வளோ ஃபாஸ்டா ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, இல்ல எவ்வளோ ஃபாஸ்டா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா இதுதான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. திஸ் எக்ஸ்பிரஷன் ரெப்ரசன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். தட் இஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெல்டா டி டைம் இன்டர்வலுக்கு பாருங்க, இட் டர்ன்ஸ் டு 0. டைம் இன்டர்வலே இல்ல அப்படின்னா அட் எ பர்டிகுலர் டைம்னு அர்த்தம். சரியா? டைம் இன்டர்வல் ஸ்மாலா இருந்தா then the rate is called as if delta t is turns to 0, then rate is called as instantaneous rate. Then rate is called as instantaneous. Then rate is called as instantaneous rate. இதை கிராஃபிக்கலா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க இந்த கிராஃப்ல டைம் along x axis concentration of the reactant இல்ல concentration of the reactant நான் இனிமே எப்படி போட போறேன், concentration of the reactant நான் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் r னு போட போறேன்.
as the time increases நம்மளுக்கு தெரியும் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறைய போகுது அப்படின்னு. பட் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் இன்ஸ்டன்டேனியஸா நான் வந்து ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் அட் பர்டிகுலர் டைம் தானே. அட் பர்டிகுலர் டைமுக்கு நீங்க இதுல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்னா பாருங்க, இது இப்படிதான் நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சா இந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ரேட்ன்றது கிடைக்கும் எனக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஸ்லோப்னு அர்த்தம். ஸோ நீங்க அதனால இந்த லைனை வந்து வெறும் இப்படி போட்டாலே போதும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஸ்லோப் கிடைக்கும். இந்த கிராஃப் வந்து ஒரு டிக்ரீசிங் கிராஃப்னால the slope will be negative. Slope is negative. The slope is negative. And then நம்ம இந்த ஸ்லோப்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா at a particular time what is the rate அப்படின்றது கிடைக்கும். At a particular slope will give you rate of the reaction at a particular time. Rate of the reaction at a particular time will be given by the slope of the graph. And the second graph பாருங்க, செகண்ட் கிராஃப் வந்து நான் இப்போ வந்து ரியாக்டன்ட்டுக்கும் டைமுக்கும் போட்டேன். இந்த மாதிரி நீங்க டைமுக்கும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனுக்கும் போடலாம். As the time increases, concentration of the product also increases. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுலயும் நீங்க இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கண்டுபிடிக்கணும், நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அட் அ பர்டிகுலர் டைம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு ரேட் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஸ்லோப் இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்லோப் வில் கிவ் யூ ரேட் அட் அ பர்டிகுலர் டைம். அதாவது டி பை டிடி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டை கொடுக்கும். இதான் ஸ்லோப் அட் அ பர்டிகுலர் டைம். இது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் using the graph between product concentration and time. இது instantaneous rate using the graph between reactant concentration and the time. ரெண்டு ரேட்டுமே சேம் வேல்யூ தான் வரும். ரெண்டு ஃபார்முலாவே நீங்க யூஸ் பண்ணலாம். அட் a particular time ஒரு பர்டிகுலர் டைம்ல 5 மினிட்ஸ்ல இங்கேயும் பாக்குறீங்க ரேட்டு, இங்கேயும் பாக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமா தான் வரும். புரியுதா? ஏன்னா ஒரே ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் ஒரே ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தான். ஸோ ரேட் வில் பி சேம். So trick number 4, unit of rate. Unit of rate. So நம்மளுக்கு தெரியும் ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு. ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன அப்படின்னா மோல் லிட்டர் இன்வெர்ஸ். சரி, SI யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ். அண்ட் தென் டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். இதுதான் யூனிட் ஆஃப் ரேட். இதான் வந்து யூனிட் ஆஃப் ரேட். ஸோ யூனிட் ஆஃப் ரேட் வந்து நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுதுனீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நீங்க வந்து இந்த யூனிட் ஆஃப் இந்த மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து அட்மாஸ்பியர் போகும். மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பதிலாக அட்மாஸ்பியர் போட்டீங்கன்னா அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வெர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். அதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் பின்னாடி வருது, நம்ம அதை டெரைவ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இதோட யூனிட் வந்து அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வெர்ஸ். எப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டன்ட் வந்து கேஷியஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுத முடியும். எக்ஸ்பிரஷனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுத முடியும். நீங்க வந்து யூனிட்டையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நீங்க எழுத முடியும். How to write a rate expression for any reaction? Okay, இது வந்து trick to write rate expression for any reaction. Rate expression for any reaction. For any reaction. So நான் வந்து for example நான் அமோனியா எடுத்துக்கிறேன். அமோனியா formation reaction. N2 plus 3H2 gives 2NH3. ஓகேவா? இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் சொன்ன ரேட் வந்து என்னன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இந்த பக்கம் ரியாக்டன்ட் பாருங்க. ரியாக்டன்ட் வந்து N2 H2 தான் ரியாக்டன்ஸ். இது வந்து ப்ராடக்ட். ஸோ ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ வேகமா ரியாக்டன்ட் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் N2 ஓட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. இது கண்டுபிடிச்சா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா அர்த்தம். அப்படி இல்லைன்னா கவனிங்க, எவ்வளோ வேகமா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க,
இந்த கோஎஃபிஷியன்ட் முன்னாடி போடணும் 1/3 ன்னு போடணும் 3 இருந்துச்சுன்னா 1/3 ன்னு போடணும் மைனஸ் போடணும் ஏன் மைனஸ் ஏன்னா H2 ஓட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது எவ்வளவு வேகமா H2 ஓட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது கோஎஃபிஷியன்ட்டை நீங்க முன்னாடி 1/, போடணும் சரியா சோ எவ்வளவு வேகமா N2 டிக்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ரேட் கண்டுபிடிச்சீங்கன்னு அர்த்தம் எவ்வளவு வேகமா H2 டிக்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சீங்கனாலும் நீங்க ரேட் கண்டுபிடிச்சீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா கவனிங்க எவ்வளவு வேகமா நீங்க என்ன பண்ணணும் கோஎஃபிஷியன்ட் 1/2 ன்னு போடணும் எவ்வளவு வேகமா எவ்வளவு ஃபாஸ்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 இன்க்ரீசஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் நெகட்டிவ் செகண்ட் ஒன் ஏதாவது ஒன்று நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு அர்த்தம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இதான் ரேட் எக்ஸ்பிரஷன் இம்பார்ட்டன்ட் ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் நான் தரேன் நீங்க ட்ரை பண்ணுங்க ரைட் ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் ரியாக்ஷன் ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு நீங்க எப்படி எழுதுவீங்க இருக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு 1 minute ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன் d/dt ஆஃப் பிஆர் மைனஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா டிக்ரீஸ் ஆகுது சரியா கோஎஃபிஷியன்ட் முன்னாடி போகணும் 1/5 மைனஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஃபாஸ்டா BrO3 மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா d/dt ஆஃப் மைனஸ் போட்டேன் BrO3 மைனஸ் இல்லை எவ்வளோ ஃபாஸ்டா H+ டிக்ரீஸ் ஆகுது எவ்வளோ ஃபாஸ்டா H+ ஓட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது இல்லைன்னா எவ்வளோ ஃபாஸ்டா BR2 இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ ஃபாஸ்டா BR2 ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைன்னா எவ்வளோ ஃபாஸ்டா H2 ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே நீங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா அர்த்தம் ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க அர்த்தம் ஸோ இப்படிதான் நீங்க எழுதணும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கான ஃபார்முலா இதான் வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ட்ரிக் நம்பர் 6 இது வந்து ரேட் லா பத்தி சொல்லுது ரேட் லானா என்னன்னா இன்னொரு மெத்தட் டு ஃபைண்ட் ரேட் நம்ம இப்போ ஒரு ரேட் கண்டுபிடிக்க ஒரு மெத்தட் நம்ம சொன்னோம்ல பட் இன்னொரு மெத்தட் இருக்கு ரேட் கண்டுபிடிக்க அது வந்து ரேட் லா தான் ஸோ ரேட் லா என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஏ பிளஸ் பிபி gives a product அப்படின்னு ஒன்று இருக்கு ஏஏ பிளஸ் gives say for 6H plus plus only plus H plus எங்க இருக்கு ரியாக்டன்ட் தானே மைனஸ் வரும் H plus வந்து ரியாக்டன்ட் மைனஸ் வரும் நான் எழுதாம போட்டிருக்கேனா மைனஸ் தானே போட்டிருக்கேன் ஓ 6 இருக்கா ஸோ 1/6 போடணும் ஓகேவா மைனஸ் 1/6 d/dt of H plus ஓகே தானே டவுட் இல்ல நெக்ஸ்ட் போலாமா சரி ரேட்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஏஏ பிளஸ் பிபி கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஸோ ரேட்ல என்ன சொல்லுது அப்படின்னா the rate of the reaction is directly proportional to the concentration of the reactants is directly proportional to the product of கவனிங்க product na multiplication product of the concentration of the reactants raised to some exponential powers exponential powers இங்க இருக்க coefficient தான் இந்த coefficient நீங்க மேல எழுதணும் so rate of the reaction is directly proportional to the product of concentration of the reactants raised to some exponential powers இப்ப R is equal to போட்டா some constant போடுவீங்க
A to the power of A, B to the power of B. இதான் expression for rate according to rate law. இதுல இருக்க K க்கு பேரு rate constant. Here this K is called as rate constant. This K is called as rate constant. Okay. So rate of reaction எப்படி எழுதணும் அப்படின்றது நான் இங்க சொல்லிட்டேன். இது வந்து another method for finding the rate of the reaction. Another method of finding the rate of the reaction இது expression for rate. யூஸ்வலா ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இதுதான் அவங்க சொல்லுவாங்க. இதான் ரேட் எக்ஸ்பிரஷன். முன்னாடி பண்ணது வந்து ஒரு மெத்தட் டு ஃபைண்ட் த ரேட். இது ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இதான் ரேட் எக்ஸ்பிரஷன். ரேட்ல நம்ம என்ன எழுதணுமோ அதான் ரேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கோங்க. இந்த லாக் பேரு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். சரியா? ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், according to law of mass action, according to law of mass action, the rate of the reaction is directly proportional to the rate of the reaction is directly proportional to the product of the rate of the reaction is directly proportional to the product of is directly proportional to the product of concentration of the reactants, concentration of the reactants, concentration of the reactants raised to some exponential, raised to some exponential powers, raised to some exponential powers at a given temperature, raised to some exponential powers at a given temperature. இப்ப காப்பி பண்ணுங்க அத. So trick number 7. இந்த யூனிட் ஆஃப் ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு, n times A gives product அப்படின்னு. இப்போ ரேட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? அக்கார்டிங் டு ரேட் லா, rate is equal to K times A to the power of n. இதான் வந்து அக்கார்டிங் டு ரேட் லா. இப்பதான் நம்ம பார்த்தோம். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்கு, அதனால ஏன்னு மட்டும் போட்டேன். ஏபி இருந்துச்சா ஏ இன்டு பின்னு போட்டேன், ப்ராடக்ட் ஆஃப்னு சொன்னோம்ல. ஸோ இப்படிதான் ரேட் கண்டுபிடிக்கணும். பட் ரேட்டோடைய யூனிட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட யூனிட் வந்து இப்போ கே ஏ டு த பவர் ஆஃப் என் அப்படியே இருக்கட்டும். இந்த ரேட்டோட யூனிட் வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஆல்ரெடி இதோட யூனிட் நம்மளுக்கு தெரியும். இப்போ எனக்கு தேவை வந்து கேவோட யூனிட் தான். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் தானே, டிவைடட் பை இந்த ஏ இருக்கு பாருங்க, ஏ டு த பவர் ஆஃப் என்ன கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ K is equal to mole liter inverse second inverse அப்படியே இருக்கு. அண்ட் கீழே ஏ இருக்கு பாருங்க, ஏ வந்து கான்சன்ட்ரேஷன் தான். ஏ வந்து கான்சன்ட்ரேஷன் தான். கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்னது? மோல் லிட்டர் இன்வர்ஸ். பவர் என்னது? பவர் n. இப்போ K is equal to என்ன வரும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை மோல் பவர் n லிட்டர் பவர் மைனஸ் n. ஓகே. ஸோ இந்த டேர்ம் நீங்க அப்படியே மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, K is equal to ஒரு மோல் ஆல்ரெடி இருக்கு, இந்த மோல் பவர் n மேல போச்சுன்னா மோல் பவர் மைனஸ் n. அண்ட் தென் அதே மாதிரி லிட்டர் இன்வர்ஸ் இருக்கு, இந்த லிட்டர் பவர் மைனஸ் n போச்சுன்னா லிட்டர் பவர் பிளஸ் n. அண்ட் செகண்ட் இன்வர்ஸ் இருக்கு. ஸோ இதை கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க எழுதுனீங்கன்னா கவனிங்க, இங்க வந்து ரெண்டு இருக்கு பாருங்க, மோல் பவர் 1 இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், K is equal to மோலை 1 டைம் எழுதிடலாம், பவரை மட்டும் நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 மைனஸ் n. லிட்டரை 1 டைம் எழுதலாம், பவர் மட்டும் ஆட் பண்ணுங்க, n மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா
இல்ல general unit for rate constant. இல்ல n-ங்கிறது order of the reaction. Here n is called as order of the reaction. Order of the reaction. Here n is called as order of the reaction. So k ஓட general expression யூனிட்டுக்கு வந்து general expression பண்ணியாச்சு. பட் இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் இருக்கு அப்படின்னா ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னோட வேல்யூ ஜீரோ. அப்ப இந்த கேக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா யூனிட் ஆஃப் கே என்னுக்கு ஜீரோ போடுங்க. மோல் என்ன ஜீரோ போச்சுன்னா மோல் பவர் ஒன்னு வரும். லிட்டருக்கு பவர் -1 வரும். செகண்ட் பவர் -1. இதான் யூனிட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். திஸ் இஸ் த யூனிட் ஃபார் ஜீரோ ஆர்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எக்ஸாம்ல வந்து கவனிங்க, எக்ஸாம்ல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஆர் யூஸ் ப்ராடக்ட் இதோடைய வந்து யூனிட் ஆஃப் வேல்யூ ஆஃப் கே வந்து 2.5 மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் இப்படி கொடுத்துருவாங்க. இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த யூனிட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த யூனிட் என்னது? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட். therefore this reaction is a zero order reaction. புரியுதா? சோ அதனால நீங்க இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் n is equal to 1. n is equal to 1 போடுங்க. 1 போட்டீங்கன்னா m மோல் பவர் 0. இங்கேயும் 1 போட்டீங்கன்னா l பவர் 0 செகண்ட். அப்போ வெறும் செகண்ட் இன்வெர்ஸ் மட்டும் தான். அப்போ நீங்க ஒரு கொஸ்டின்ல வந்து யூனிட் வந்து செகண்ட் இன்வெர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ஆர்டர்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து வெறும் செகண்ட் இன்வெர்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் n is equal to 2. n is equal to 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? மோல் n-1ல ஃபார்முலா n is equal to 2 போட போறோம். ஸோ இங்க 2 போட்டீங்கன்னா -1 வரும். இங்க 2 போட்டீங்கன்னா +1 வரும். ஸோ இங்க 2 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? -1. இங்க 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? +1 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ லிட்டர் மோல் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதான் யூனிட் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Order of a reaction and molecularity. Order molecularity. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம வந்து தியரட்டிக்கலா ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, ரேட் எக்ஸ்பிரஷன்ல வந்து கே ஏ டு த பவர் ஆஃப் ஏ பி டு த பவர் ஆஃப் பி, இல்லை இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் பி டு த பவர் ஆஃப் ஒய் இப்படி இருக்குன்னா இந்த பவர்ஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஆர்டர் கிடைக்கும். சம்டைம்ஸ் யூ வில் கெட் த ஆர்டர். பட் எல்லா வாட்டியும் கிடைக்காது. எல்லா வாட்டியும் அது கரெக்டாக வராது. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான் ஆர்டர். பட் இட் மே பி திஸ் வேல்யூ மே பி ஈக்குவல் டு தி ஆர்டர். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஆர்டர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் வந்து சம் ஆஃப் த பவர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பவரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து சம் ஆஃப் த பவர்ஸ் raised on concentration concentrations in rate expression. rate expressionல இருக்க பவர்ஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கிடைக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்கும், சில டைம் வந்து கிடைக்காது. மாலிகுலாரிட்டினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தட் ரியாக்ட்ஸ் தான் மாலிகுலாரிட்டி. எத்தனை மாலிகுல் ரியாக்ட் ஆகுது அதான் அதோட மாலிகுலாரிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 times A gives B னா எத்தனை மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னா 2 times A தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ மாலிகுலாரிட்டி இஸ் 2. சரியா?
ஸோ மாலிகுலாரிட்டினா என்ன அப்படின்னா, மாலிகுலாரிட்டினா நம்பர் ஆஃப் molecules of the reactants taking part in the elementary step of the reaction. Elementary stepனா என்னது? ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே ஸ்டெப்ல நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரியாக்ஷன் யூஸ்வலா என்ன ஆகும்னா நிறைய ஸ்டெப்ஸ்ல நடக்கும். இப்போ ஏல இருந்து எனக்கு ஏ கிவ்ஸ் ஈன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ டு பியா மாறும், அப்புறம் பில இருந்து சியா மாறும், அப்புறம் சில இருந்து டியா மாறும், அப்புறம் தான் டில இருந்து ஈயா மாறும். எனக்கு தேவை வந்து ஏல இருந்து இ தான். ஏல இருந்து இ. அதான் இதான் எனக்கு ரியாக்டன்ட். ஏ தான் ரியாக்டன்ட், இ தான் என்னோட ப்ராடக்ட். பட் ரியாக்ஷன் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டெப். ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இதுல எலிமெண்டரி ஸ்டெப் எதுவோ அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கோ அந்த ரியாக்டன்ட் தான் உங்களுக்கு வந்து மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டினா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் தட் இஸ் டேக்கிங் பார்ட் இன் த எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஸோ number of molecules of reactants taking part in elementary step of a reaction. Elementary step of a reaction. Order of a reaction is an experimental value. இது வந்து ஒரு experimental value. But molecularity வந்து ஒரு theoretical concept, theoretical value. Theoretical concept. Molecularity வந்து ஒரு theoretical concept. ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஆர்டர் 0வா இருக்கலாம், ஆர்டர் ஃபிராக்ஷனா இருக்கலாம், ஆர்டர் இன்டீஜரா கூட இருக்கலாம், ஹோல் நம்பரா கூட இருக்கலாம். இது மூணுல எது வேணா இருக்கலாம். 0வா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், இல்ல இது ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம். பட் மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து ஒரு ஹோல் நம்பர் தான். அது ஃபிராக்ஷனாவோ இல்ல 0வோ இருக்காது. மாலிகுலாரிட்டி ஆல்வேஸ் வந்து ஹோல் நம்பர். இட் இஸ் a whole number. It never be a fraction or 0. It cannot be 0, it cannot be fraction. Molecularity whole number தான். Fourth point, order of the reaction வந்து sometimes நெகட்டிவா கூட இருக்கலாம். Order of the reaction sometimes நெகட்டிவா இருக்கலாம். பட் molecularity எப்பயுமே பாசிட்டிவ் தான். So order can be negative, but molecularity is always positive. Molecularity can never be negative. Can never be negative. And ஒரு சம் நான் நேத்து போட்டேன் கிளாஸ்ல. அந்த சம் எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து பாருங்க, A gives product. இப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நமக்கு தெரியும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டு த பவர் ஆஃப் X. ஃபார் எக்ஸாம்பிள் இது X டைம்ஸ் A இருந்துச்சுன்னா இப்போ டு த பவர் ஆஃப் X நம்ம போடுவோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க, நான் ஏவை டபுள் ஆக்க போறேன். பட் ரேட் மாறவே இல்லை. ஏவை டபுள் ஆக்கிட்டேன், ரேட் வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கு, ரேட் மாறல. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? கவனிங்க, நான் ஏவை டபுள் ஆக்கிட்டேன், பட் எக்ஸ் ஆர் வந்து மாறவே இல்லை. ஏவை டபுள் ஆகுனா ஆர் டபுள் ஆகணும்ல, அப்படி ஆகல. இப்போ நான் ஏவோட கான்சன்ட்ரேஷனை மாற்றும் போது ஆர் மாறவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது 0 ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். ஏன் 0 ஆர்டர் ரியாக்ஷன்? நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை ஒரு ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கு. இந்த ரியாக்ஷன்ல வந்து யூஸ்வலா ரேட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஒருவேளை ஒரு ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை டிபெண்ட் பண்ணியே இல்லைன்னா அது 0 ஆர்டர் ரியாக்ஷன். 0 ஆர்டர் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்னா ரியாக்ஷன் இன் விச் the rate of the reaction does not depend upon the concentration of the reactant. அதான் 0 ஆர்டர் ரியாக்ஷன். அதனால நீங்க ஏவை நீங்க என்ன பண்ணாலும் ரேட் மாறாது. நீங்க ஏவை என்னதான் மாத்தினாலும் ஆரோட வேல்யூ மாறாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். புரியுதா?
ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் மாறலன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸோட வேல்யூ 0. சரியா? ஏவை மாத்துறேன், ஏவை டபுள் ஆக்கல, ஏவை 10 டைம்ஸ் ஆக்குறேன், அப்பயும் ஆர் மாற மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். ஏவை 5 டைம்ஸ் ஆக்குறேன், ஆர் மாற மாட்டேங்குது. அப்பனா எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஸோ நீங்க நேத்து இந்த மாதிரி சம் பண்ணேன் நானு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஏவை வந்து நான் டபுள் ஆக்குறேன், ஆரும் டபுள் ஆயிடுச்சு. ஏவை டபுள் ஆக்குறேன், ஆரும் டபுள் ஆயிடுச்சு. அப்பனா எக்ஸோட வேல்யூ என்னது? ஏவை டபுள் ஆக்கிட்டேன், அப்ப ஆரும் டபுள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அப்ப எக்ஸோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இங்க 2 போட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, ஆர் இருக்கு, ஏ வந்து 2a ஆக்கிட்டேன். சரியா? ஏ வந்து 2a ஆக்கிட்டேன். 2a ஆக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 இருந்தா தான் ஆரும் 2 ஆகும். ஒருவேளை எக்ஸோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆர் வந்து 4 ஆயிடும். புரியுதா? சோ எக்ஸோட ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் டபுள் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்ப இங்க வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் டபுள் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 1. ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் வந்து 4 டைம்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏவை டபுள் ஆக்கிட்டேன், ஆர் வந்து 4 டைம்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து 2ன்னு அர்த்தம். அப்பதான் 2 2s 4 டைம்ஸ் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது இப்போ? எக்ஸோட வேல்யூ 2. சோ ஆர் டபுள் ஆக்கும்போது ஏ சரி ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் 4 டைம்ஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். ஆரை டபுள் ஆக்கும்போது ஏவை டபுள் ஆக்கும்போது ஆரும் டபுள் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஏவை டபுள் ஆக்கும்போது ஆர் மாறவே இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு. புரிஞ்சுதா அது? பிரணயாவுக்கு புரிஞ்சுச்சா? ஆ trick number 9. Factors affecting the rate of the reaction. Factors affecting the rate of the reaction. Factors affecting the rate of the reaction. So rate of the reaction வந்து நம்மளுக்கு தெரியும். எதை டிபெண்ட் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட்? rate of the reaction depends upon the concentration of the reactant. கரெக்ட்டா? So concentration of the reactant மாத்துனீங்கன்னா ரேட்டும் மாறிடும். So rate of the reaction is directly proportional to the concentration. Rate of a reaction is directly proportional to the concentration of the reactants. Reactantsனா ஜெனரலா வந்து directly proportional to concentration எதுனா கூட ஓகே தான். Rate of the reaction directly proportional to concentration. Next வந்து rate of the reaction வேற எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, rate of the reaction depends upon the temperature. Rate of the reaction யார் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, temperature can affect the rate of the reaction. ஏன் temperature அஃபெக்ட் பண்ணுது? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு அர்த்தம்ல. ஸோ ஏ பிளஸ் பி வந்து என்னோட ப்ராடக்டா மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்டா மாறப்போகுது அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கறத நீங்க ரேட் கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏவும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பியும் அதிகமாயிடும் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அப்போ கொலிஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஏ அண்ட் பி வந்து கொலைட் பண்ணும், ஃபாஸ்டா கொலைட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட்டும் ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் ஆயிடும். ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ப்ராடக்ட் ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரேட் இன்க்ரீசஸ்னு அர்த்தம். ப்ராடக்ட்டும் ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் ஆகுது. பிகாஸ் ஏ அண்ட் பியோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தே கொலைட் வெரி ஃபாஸ்ட். சீக்கிரமா கொலைட் ஆகுது. வெரி ஃபாஸ்ட்னா ரொம்ப சீக்கிரமா கொலைட் ஆகி சீக்கிரமா ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி லார்ஜர். ஸோ ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யாரு வந்து அஃபெக்ட் பண்றா அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. சரியா? தேர்ட் பாயிண்ட் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வேற யாரை அஃபெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ். Rate of the reaction is directly proportional to rate, sorry, nature of reactants and products. Reactants and products. Reactants and products ஓட நேச்சரை டிபெண்ட் பண்ணி கூட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 ரியாக்ஷன் எழுத போனேன். அந்த 2 ரியாக்ஷனும் சிமிலர் ரியாக்ஷன்ஸ். பாருங்க, சிமிலர் NO plus O2 gives NO2. இது ஒரு ரியாக்ஷன். CO plus O2 gives CO2. ரெண்டுமே சிமிலர் ரியாக்ஷன். பட் ரேட் வந்து வேற வேற. இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும்.
ஸோ எப்படி இது மட்டும் ஃபாஸ்டா நடக்குது? ஒரே மாரி ரியாக்ஷன் தானே, ஏன் இது மட்டும் ஃபாஸ்டா நடக்குதுன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். நேச்சர் ஆஃப் த ரியாக்ட்னா அது என்ன ரியாக்டன்ட்? அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்க இருக்கிறது நைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன். இங்க இருக்கிறது கார்பன் அண்ட் ஆக்ஸிஜன். ஸோ இதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் சேஞ்ச் ஆகும். நேச்சர் சேஞ்ச் ஆகும். ஒண்ணு லிக்விடா இருக்கலாம், ஒண்ணு கேஸா இருக்கலாம், ஒண்ணு சாலிடா இருக்கலாம். ஸோ நேச்சர பொறுத்து தான் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டா நடக்குமா, இல்ல ஸ்லோவா நடக்குமான்னு இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வேற யார் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னா, கேட்டலிஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்லோ ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் போட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் கேட்டலிஸ்ட். Rate of a reaction depends on catalyst. ஸோ ஸ்லோ ரியாக்ஷனை நீங்க ஃபாஸ்டா நடக்க வைக்கணும்னா நீங்க ஒரு கேட்டலிஸ்ட் போடுவீங்க. நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பிரஷன், நிறைய இது தெரியும், ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் வந்து ஆசிட் மீடியம்ல நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ரியாக்ஷன்ஸ். ஹைட்ராலிசிஸ்ல வந்து நம்ம நிக்கல், பிளாட்டினம்லாம் யூஸ் பண்ணுவோம். நிக்கலை வந்து ஹைட்ராலிசிஸ்ல ஹைட்ரேஷன், ரிடக்ஷன். ரிடக்ஷன்ல வந்து நிக்கல் போடுவோம், பிளாட்டினம் போடுவோம் சம்டைம்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். வெறும் ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்ணலாமா? ஏ வந்து டர்ன்ஸ் டு பின்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்ணா என்ன, ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும். அதனால என்ன பண்ணா, நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் கேன் சேஞ்ச் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். 4 ஃபேக்டர் தான் தட் கேன் சேஞ்ச் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். செகண்ட் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர். தேர்டு ஃபேக்டர் வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபோர்த் ஃபேக்டர் வந்து கேட்டலிஸ்ட். இது 4 தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ட்ரிக் நம்பர் 10 பண்ண போறேன். ட்ரிக் நம்பர் 10. ஓகே. நான் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பத்தி சொல்ல போறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா என்னன்னு. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா, rate of the reaction does not depend upon the concentration of the reactant. பாருங்க, rate வந்து usually depends upon the concentration of the reactant. But if it does not depend upon the concentration of the reactant அப்படின்னா அது zero order reaction. சரியா? So rate does not depend on the concentration of the reactant அது மாதிரி அது zero order reaction. இப்போ எக்ஸாம்பிளுக்கு let us consider a following zero order reaction. Consider the following zero order reaction. நான் ஒரு zero order reaction ஒன்று அசியூம் பண்ணிக்கிறேன். A gives product. இது ஒரு zero order reaction. A gives product வந்து zero order reaction அசியூம் பண்ணிக்கிறேன். இதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா நான் K0ன்னு போடுவேன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை. ஸோ இதுக்கு ரேட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, யூஸ்வலா ரேட் ஃபார்முலா இருக்கு. நம்மளுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து பாருங்க, ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, ஜெனரல் ஃபார்முலா. இன்னொன்று வந்து ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ரேட்ல என்ன ஃபார்முலா, கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இந்த 2 ஃபார்முலா தான் இருக்கு. பட் இந்த ரேட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றதுனால இந்த பவரை நான் ஜீரோன்னு போடுறேன். the rate வந்து does not depend upon the concentration அப்படின்றதுனால நான் வந்து என்ன செய்யறேன், பவரை 0 போடுறேன். அண்ட் தென் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இனிஷியலா வந்து கவனிங்க, ஏ வந்து ஏ இருக்கு, இந்த சைட்ல ப்ராடக்ட் இருக்கு. இனிஷியலா ஏ மட்டும்தான் இருக்கும். சரியா? இனிஷியலா ஏ வந்து ஏ, இதான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது பேரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அது வந்து ஏ இருக்கு. சரியா? ப்ராடக்ட்ல ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஆஃப்டர் சர்டன் டைம் எக்ஸ் அளவுக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் ரியாக்டட் வந்து எக்ஸ். ஒண்ணுமே இங்க எக்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு, இன்னும் வரல. ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் வந்து இங்க ஏ மைனஸ் எக்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, எக்ஸ் ரியாக்ட் ஆகி இங்க போயிடுச்சு, எக்ஸ் இங்க வந்துச்சு. ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் என்னது, இங்க ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கு, இப்போ இங்க எக்ஸ் இருக்கு. இப்போ புரியுதா? ஆஃப்டர் சர்டன் டைம் இங்க எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கு.
இங்க எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கு? வெறும் x தான் இருக்கு. இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ண போறேன். கவனிங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கனால ரைட் ஹேண்ட் சைட ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. d by dt of a சரியா இஸ் ஈக்குவல் டு இதோட ரைட் ஹேண்ட் சைடு என்னது? k எனிதிங் டு த பவர் 0 வந்து 1. எனிதிங் டு த பவர் 0 இதோட ரைட் ஹேண்ட் சைடு இங்க எழுதிட்டேன். இதோட ரைட் ஹேண்ட் சைடு இங்க எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A ஆஃப்டர் சம் டைம் என்னது? கவனிங்க எல்லாரும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆஃப்டர் சம் டைம் என்னது? A minus x தானே? இப்போ நான் அதை சப்ஸ்டியூட் பண்றேங்க. கவனி எல்லாரும். இப்போ நான் வந்து ஏக்கு பதிலா A minus x சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏக்கு பதிலா A minus x போட்டீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் d by dt ஆஃப் இதுக்கு என்ன பண்ணுவீங்க? A minus x இஸ் ஈக்குவல் டு k ன்னு போடுவீங்க. இப்போ இந்த d by dt உள்ள கொண்டு போங்க. மைனஸ் dA by dt மைனஸ் மைனஸ் பிளஸ் dx by dt இஸ் ஈக்குவல் டு k. கரெக்டா? இங்க ரேட் கான்ஸ்டன்ட் வந்து k நாட்னால k நாட் போறேன். ஏன்னா ஜீரோட ரியாக்ஷன். இப்போ ஏங்கிறது என்னது? ஏங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். கவனிங்க எல்லாரும். ஏங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் தானே? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 100ன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வந்து கான்ஸ்டன்ட் தானே, அது மாறாது. ஏ மாறாது. பட் எக்ஸ் மாறும். ஆரம்பத்துல 50 ரியாக்ட் ஆகும், அப்புறம் 60 ரியாக்ட் ஆகும். எக்ஸ் மாறிட்டே இருக்கும். ஏ மைனஸ் எக்ஸும் மாறிட்டே இருக்கும். எது மாறாது? ஏ மட்டும் மாறாது. ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0 வரும். அப்ப இது 0 வரும். அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா வெறும் dx by dt is equal to k நாட்னு இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம இந்த dt கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ dx is equal to k நாட் into dt. dx is equal to k நாட் into dt. நான் அதை இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரல் dx is equal to k நாட் வெளில எடுத்தாச்சு இன்டகிரல் dt. ஸோ இதுல இன்டகிரேஷன் என்ன வரும்? இங்க எழுதுறேன். இந்த இன்டகிரேஷன் என்ன வரும்னா இன்டகிரல் dx வந்து x k நாட் இன்டகிரல் dt வந்து t பிளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் x is equal to 0 ஸோ ஒரு கண்டிஷன் நான் இங்க போட போறேன். at time t is equal to 0 கவனிங்க. at time t is equal to 0 time t is equal to 0 இனிஷியல் டைம் பாருங்க. இனிஷியல் டைம் இதான் டைம் t is equal to 0. இனிஷியல் டைம்ல a மட்டும் தான் இருக்கு. x இருக்கா இல்லையா? இனிஷியல் டைம்ல கவனிங்க. இனிஷியல் டைம்ல என்ன இருக்கு? இனிஷியல் டைம்ல a மட்டும் தான் இருக்கு. a மட்டும் தான் இருக்கு. x இருக்கா? x இல்ல. x கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. ஸோ இனிஷியல் டைம்ல x கிடையாது. இனிஷியல் டைம்ல என்ன கிடையாது? x கிடையாது. கரெக்டா? அப்ப t 0 போட்டீங்கன்னா x-க்கும் 0 போடணும். இந்த எக்ஸ்பிரஷன்ல போடுங்க பார்க்கலாம். x-க்கு 0 போட்டாச்சு. t-க்கும் 0 போட்டாச்சு. அப்போ c மட்டும் தான் இருக்கு. அப்போ c யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். c யோட வேல்யூ 0 தானே? இப்போ இந்த c யோட வேல்யூ எடுத்து ரீசப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? x is equal to k naught t ன்னு கிடைக்கும். c யோட வேல்யூ கிடையாது 0. அண்ட் தென் இப்போ நான் ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சேன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த 0 ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். k நாட் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். x by t தான் அதோட வேல்யூ. k நாட் is equal to x by t. k நாட் is very very important relation. Very important relation. K naught is equal to x by t. This expression is called as integrated rate equation for zero order reaction. Integrated rate equation for zero order reaction. So in the expression எப்படி இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இதோட யூனிட் நம்மளுக்கு தெரியும். யூனிட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்பயே எழுதி காமிச்சேன். எப்படி எழுதணும்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் தான் இதோடைய யூனிட். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட் இது. அண்ட் தென் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க x is equal to k naught t ன்னு இருக்கு. x is equal to k naught t தானே? it is similar to என்னது y is equal to mx plus c. c வந்து 0. இங்க c வந்து 0. ஸோ y is equal to mx plus c ன்னு இருக்கு. அப்பனா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். y is equal to mx plus c ஸ்ட்ரெயிட் லைன். m வந்து பாசிட்டிவா இருக்கு. இங்க பாசிட்டிவ் இருக்கு. m கிட்ட பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங் கிராஃப். ஸோ நான் கிராஃப் வரையலாம் பாருங்க.
கவனிங்க இம்பார்ட்டன்ட். என்னோட எக்ஸ்பிரஷன் இதுதான். x is equal to k0t தான் என்னோட எக்ஸ்பிரஷன். இதுல yக்கு பதிலா அங்க என்ன இருக்குன்னா x இருக்கு. சரியா? y ஆக்சிஸ்ல அப்ப நீங்க x போடணும். இது y ஆக்சிஸ். இது x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்க்கு பதிலா இங்க என்ன டைம் இருக்கு. சோ அலாங் x ஆக்சிஸ் நீங்க டைம் போடணும். இந்த கிராஃப் என்ன கிராஃப்? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா y is equal to mx இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன். இன்கிரீசிங் கிராஃபா டிக்ரீசிங் கிராஃபா? m வந்து பாசிட்டிவா இருக்கும். இன்கிரீசிங் கிராஃப். சோ இன்கிரீசிங் கிராஃப்னா ஸ்ட்ரெயிட் லைன் இன்கிரீசிங் கிராஃப் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் இன்கிரீசிங் கிராஃப். இதுல நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு m கிடைக்கும். m என்னது பாருங்க? mக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? k0 இருக்கு. சோ நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா you will get k0. சோ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் நீங்க கிராஃபிக்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கலாம், கிராஃபிக்ல கண்டுபிடிக்கணும்னா இதான் வழி. எக்ஸையும் டீயும் எடுத்து நீங்க கிராஃப் வரைஞ்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு k0 கிடைக்கும். இதான் way to find the rate constant of zero order reaction. Okay. And then இந்த டிபெண்டன்சில நான் இன்னும் 2 பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் இப்ப சொல்றேன். அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற 4 ஃபேக்டர் நம்ம சொன்னோம். 4 ஃபேக்டர் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம். ஒன்னு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். செகண்ட் வந்து டெம்பரேச்சர். தேர்ட் வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். It depends on nature of the reactant and product. Last நம்ம என்ன சொன்னோம்னா rate depends upon the catalyst ன்னு சொன்னோம். கேட்டலிஸ்ட் இன்னொரு கேட்டலிஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுதுன்னு நான் சொல்ல போறேன். நான் சொன்னேன் கேட்டலிஸ்ட் இல்லாத போது ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. இதான் ரியாக்ஷனோட ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அண்ட் தென் நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அலாங் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து ரியாக்டன்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறப்போகுது. இது ரியாக்டனோட எனர்ஜி இங்க இருக்கு, இந்த லெவல்ல இருக்கு. ரியாக்டனோட எனர்ஜி இந்த லெவல்ல இருக்கு. ப்ராடக்டோட எனர்ஜி இங்க இருக்கு. இதான் ப்ராடக்டோட எனர்ஜி. ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும் நீங்க எவ்வளவு எனர்ஜி இருக்கு. இங்க இருக்கு ப்ராடக்டோட எனர்ஜி, இங்க ரியாக்டன்ட். ஸோ யூஸ்வலா என்ன ஆகும்னா ரியாக்டன்ட் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு இப்படியே போயிட்டு ஒரு எனர்ஜியை வந்து அது ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை அட்டைன் பண்ணிட்டு அப்புறம் அது ப்ராடக்டா மாறிடும். அந்த எனர்ஜியை போய் அட்டைன் பண்ணிட்டு அப்புறம் அது ப்ராடக்டா மாறிடும். இந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த வேல்யூ தான் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, இஏ அப்படின்னு பேரு. இந்த எனர்ஜி பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஒரே ஒரு வழி என்னன்னா நீங்க கேட்டலிஸ்ட் போட்டோன்னு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணிடும். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணிடும். அதாவது இந்த ரியாக்டன்ட் வந்து இவ்வளவு ஹைட்டுக்கு போகாம இங்க பாருங்க இப்படியே வந்து என்ன ஆகும்னா அது ப்ராடக்டா மாறிடும். ஸோ கேட்டலிஸ்ட் போட்டனால என்னாச்சு? இந்த ஹைட் குறைஞ்சு அது ரீச் பண்ண வேண்டிய எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு. அதனால ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குது. புரியுதா? ஸோ இனிஷியலா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து E1 இருந்துச்சு, இல்ல EA இருந்துச்சு. இப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து E2 இருக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சு போச்சு. இது எதனால குறைஞ்சிச்சு? பிகாஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் தான். அதனாலதான் இந்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது? டிக்ரீசஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஸோ இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி நான் E1 கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா இது E2 போட்டேன் நான். ஸோ இது வந்து E1. ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து E1. செகண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து E2. எந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கு? E1 இஸ் கிரேட்டர் than E2. நேத்து ஒரு சம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சம்மே தான் பண்ணேன். ஆக்டிவேஷன் எனர்ஜி கிரேட்டர்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு அந்த K1/K2 எது ஜாஸ்தி நம்ம கண்டுபிடிச்சோம். அது நம்ம பின்னாடி பண்ணலாம். ஏற்கனவே பண்ணோம் நம்ம நேத்து. ஸோ இப்போ நான் திருப்பி சொல்றேன். ஸோ E1 வந்து இஸ் கிரேட்டர் than E2. ஸோ E1 அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் கேட்டலிஸ்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் கேட்டலிஸ்ட். வித்தவுட் கேட்டலிஸ்ட். E2ன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட். அவ்வளவுதான்.
E2 is the activation energy with the catalyst. With the catalyst. Okay. So activation energy நீங்க கம்மி பண்ணீங்கன்னா rate of the reaction அதிகமாயிடும். சரி, activation energy கம்மி பண்ணீங்கன்னா activation energy decrease பண்ணீங்கன்னா the rate of the reaction will increase. The rate of the reaction will increase. Activation energy கம்மியாச்சுன்னா reaction fast நடந்துரும். சீக்கிரம் ப்ராடக்ட்டா மாறிடும். ஸோ இப்படிதான் வந்து கேட்டலிஸ்ட் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஃபேக்டர் வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரெண்டு இது நான் மறந்துட்டா சொல்றேன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் மினிட். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் முடிச்சு அப்புறம் பேசுறேன். The rate of the reaction also depends on surface area. Rate of the reaction also depends on surface area. Surface area of the reactants. Surface area of reactants தான் என்ன அர்த்தம்னா, கவனிங்க, இப்போ வந்து சாலிடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நான் ரியாக்ட் பண்ண போறேன். இப்போ இது வந்து பி வந்து ஏ கூட ரியாக்ட் ஆகணும். இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்காது. இதே பியை நீங்க பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடும். சர்ஃபேஸ் ஏரியா வில் இன்க்ரீஸ். சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். Surface area increase ஆயிடுச்சுன்னா reaction will take place faster. Surface area increases, reaction takes place faster. So surface areaவும் the rate of the reaction affect பண்ணுது. Surface areaவை நீங்க அதிகப்படுத்தணும்னா இதை பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்குனீங்கன்னா surface area அதிகமாயிடும். So rate of the reaction also increases. Rate of the reaction increases when the surface area increases. சரியா? So rate depends upon the size of the particle. நீங்க size of the particle கம்மி பண்ணீங்கன்னா rate அதிகமாயிடும். லாஸ்ட் ஃபேக்டர் வந்து ரேடியேஷன் இருந்தா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். சரியா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரேடியேஷன், யூவி லைட்டோ இல்லைன்னா விசிபிள் லைட்டோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பை யூசிங் த ரேடியேஷன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ். பை யூசிங் த ரேடியேஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க H2 + Cl2 வந்து HCl கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன். பட் இதை நீங்க ஃபாஸ்டா மாத்தணும்னா நீங்க லைட்ல, இது வந்து டார்க்ல, இந்த ரியாக்ஷன் வந்து டார்க்ல நடக்குது. டார்க்கா இருக்கும் போது ரியாக்ஷன் நடக்கும்போது ஸ்லோ ரியாக்ஷனா இருக்கு. பட் இதுவே நீங்க லைட்ல பண்ணீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். இதே ரியாக்ஷன் நீங்க சன்லைட்ல பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ லைட், ஒரு விசிபிள் லைட் இருந்தா கூட ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ சேம் ரியாக்ஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் நீங்க பண்ணீங்கன்னா இதே ரியாக்ஷன் HCl தான் ஃபார்ம் பண்ணும். சேம் ரியாக்ஷன், but reaction will be faster, like an explosion. ஃபாஸ்டா நடக்கும். ஸோ வித் an explosion எழுதுறேன். எக்ஸ்ப்ளோஷனா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்.